பிரைஸ் லார்ட். வெல்கம் டு பிரைவேட் சாமியூல். இன்னைக்கு என் கூட சேர்ந்து ஜெபிக்க ரெடியாக இருக்கீங்களா? பால் டேவிட் வாஷர்னு ஒரு இவாஞ்சலிஸ்ட் சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கு என்ன அதிகமாய் தொட்டுச்சு. அவர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, ஐ ஹவ் கிவன் காட் கவுண்ட்லெஸ் ரீசன்ஸ் நாட் டு லவ் மீ. நன் ஆஃப் தெம் ஹேஸ் பீன் ஸ்ட்ராங் இனஃப் டு சேஞ்ச் ஹிம். ஸோ ட்ரூவில் நம்ம 1000 பாவங்கள் செய்திருந்தாலும் அது எதுவுமே கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பை மாற்றவே முடியல. கர்த்தர் எப்போவுமே நம்மளை அதிகமாய் நேசிக்கிறவராக இருக்கிறார். ரோமன்ஸ் 5:8 கூட நம்ம வாசிக்கிறோம், நாம் பாவிகளாக இருந்தபோதே இயேசு நமக்காக மரித்தார்னு. ரோமன்ஸ் 5:20 இப்படியாக எழுதப்பட்டிருக்கு, பாவம் பெருகின இடத்தில் கிருபை இன்னும் அதிகமாய் பெருகிட்டுன்னு. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கர்த்தர் நம் மீது கிருபையாக இருக்கிறதுனால பாவம் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. அதனால நீங்கள் செய்த பாவங்களை நினச்சி, கடந்த காலங்களை நினச்சி குற்ற உணர்ச்சியோட கர்த்தர்கிட்ட இருந்து தூரமாக இருக்கவே வேண்டாம். அவர் உங்களை ஏற்கனவே மன்னிச்சிட்டாரு. மனம் திரும்பி அவரிடத்துல ஓடி வாங்க. ஜெபிக்கலாமா? பிதாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தை இந்த வேலையில் எங்களை தேற்றும்படிக்காய் நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய கடந்த காலத்தை நினைத்து நாங்கள் வருத்தப்படாமல், குற்ற உணர்ச்சியில் மூழ்கி போகாமல், பிசாசின் தந்திரத்திற்கு நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு இந்த வேலையில் உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். அப்படியாக இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கர்த்தாவே நீர் பேசுங்க. இருக்கின்ற எல்லா குற்ற உணர்ச்சியும் தாண்டி அவர்களை மீண்டு வர செய்யும்படிக்காய் நான் வேண்டுகிறேன். கர்த்தருடைய கிருபையும் அன்பும் இன்னுமாய் அவர்களுடைய வாழ்க்கையில பெருகி காணப்படட்டும். உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளத்தக்கதான கண்களை திறந்தருளும்படிக்காய் நான் வேண்டுகிறேன். அப்பா, மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.